வெல்கம் டு சரண் ஸ்டைல்ஸ். நாம் இன்றைக்கி லோடிங் ஸ்டிச் பார்க்க போகிறோம். பீட்ஸ் யூஸ் பண்ணி லோட் பண்ண போகிறோம். ஜர்தோசி கட் பீட்ஸ் யூஸ் பண்ணி லோட் ஸ்டிச் பார்க்க போகிறோம். பாருங்கள், இப்போது நான் நார்மல் நீடில் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம நார்மல் த்ரெட் லோடிங் ஸ்டிச் மாதிரியே தான், ஆனால் நீடில் வந்து நார்மல் சுயிங் நீடில். எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். நம்ம எப்படி ஆப்போசிட் சைடில் நீடில் இது ஆரி நீடில் விட்டு எடுப்போமோ அதே மாதிரி தான். இப்போ இந்த ஃபஸ்ட்டு ஸ்டிச் போட்டேன். இப்போ அடுத்து பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம இந்த இடத்துல எடுக்கிறோன்னா ஆப்போசிட் சைட்லேயும் நம்ம நீடில் உள்ளே விடணும். விட்டு பக்கத்துலேயே அந்த லாக் ஸ்டிச் போடுற மாதிரி பக்கத்துலேயே நீடில் வெளியே எடுத்து பீட்ஸ் நம்ம கோர்க்குறோம். 4 பீட்ஸ் எடுத்திருக்கேன். உங்களுக்கு யூஸ் பண்ண தெரியும் எத்தனை பீட்ஸ், உங்களோட பீட்ஸ் சைஸை பொறுத்து நம்ம எடுத்துக்கலாம். 4 பீட்ஸ் நான் எடுத்திருக்கேன். இப்போ எகைன் லாக் ஸ்டிச் போடுற மாதிரி கீழே நம்ம எடுத்துக்கிறோம். நம்ம சில்க் த்ரெட்டில் எப்படி லாக் ஸ்டிச் போட்டு நம்ம இந்த லோடிங் ஸ்டிச் போட்டோமோ அதே மாதிரியே தான் எக்ஸ்ட்ரா இதில் பீட்ஸ் யூஸ் பண்ணுறோம். உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஆரி நீடில் இந்த ஸ்டிச் கஷ்டமாக இருக்கும், அதனால நான் நார்மல் நீடில் போட்டு காமிக்கிறேன். நம்ம ஆல்ரெடி அந்த பீட்ஸ் யூஸ் பண்ணி சிங்கிள் பீட்ஸாக நம்ம போட்டு ஆல்ரெடி போட்டிருந்த ஸ்டிச்சில் காமிச்சிருப்பேன். அதை ஃபஸ்ட்டு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அந்த நீடிலில் பீட்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் எடுக்க ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஸ்டிச் ஈஸியாக வரும். இதே தான் ஜர்தோசி, கட் பீட், டியூப் பீட் எல்லாத்துக்குமே சேம் தான். நம்ம யூஸ் பண்ணுற மெட்டீரியல் மட்டும்தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ பீட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம், அடுத்து ஜர்தோசி யூஸ் பண்ணுவோம், அடுத்து கட் பீட்ஸ் யூஸ் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள், ஸ்டிச் எல்லாமே சேம் தான். சேம் நம்ம சில்க் த்ரெட்டில் லோட் ஸ்டிச் போட்ட மாதிரியே தான், ஆனால் ஸ்விங் த்ரெட்டில் போடுறோம். நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா ஸ்டிச்சில் எந்த டிஃப்ரெண்ட்டும் இருக்காது. இப்போ பாருங்கள், ஜர்தோசியில் நான் போடுறேன். பக்கத்துலேயே லாக் ஸ்டிச் மாதிரி எடுக்கிறோம். இப்போ ஜர்தோசி ஆட் பண்ணுறோம். நீடிலில் இந்த பக்கம் விட்டு எடுத்துட்டு பக்கத்துலேயே எடுத்து லாக் ஸ்டிச் போட போகிறோம். நீங்கள் ஆல்ரெடி நம்ம போட்ட லோட்டிங் ஸ்டிச் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். சேம் எகைன் நம்ம நீடில் வெளியில் இந்த பக்கம் எடுக்கும்போது அதில் ஜர்தோசி ஆட் பண்ணி நீடில் உள்ளே விடுறோம். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ், வேறு எதுவுமே இல்லை. பாருங்கள், ரொம்ப ஈஸி தான். உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே ஜர்தோசி, பீட்ஸு, கட் பீட்ஸ் எல்லாம் இந்த மாதிரி லோடிங் ஸ்டிச் யூஸ் பண்ணுறதுக்கு டிஃபிகல்ட்டாக இருக்கும். அதனால தான் நான் நார்மல் நீடிலில் உங்களுக்கு யூஸ் பண்ணி காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு இதில் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பீட் யூஸ் பண்ணி நீங்கள் ஆரி நீடிலில் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் 2 பீட் யூஸ் பண்ணி ஆரி நீடிலில் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் ஜர்தோசி மட்டும் போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். நான் உங்களுக்கு அடுத்த கிளாஸில் அதை போட்டு காமிக்கிறேன். ஜர்தோசி, கட் பீடு அதை போட்டு நம்ம எப்படி நார்மலாக ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் போடுறோன்னு ஃபஸ்ட்டு போட்டு காமிக்கிறேன். அது ஆரி நீடிலில் போடுவோம். இது நார்மல் ஸ்விங் நீடிலுங்கிறனால நான் உங்களுக்கு எல்லாமே ஒரே ஸ்டிச்சில் காமிச்சிருக்கேன். எல்லாமே சேம். நம்ம உள்ளே ஆட் பண்ணுற மெட்டீரியல் மட்டும்தான் வேறு. ஃபஸ்ட்டு வந்து பீட்ஸ் யூஸ் பண்ணோம், இப்போ ஜர்தோசி யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்து பாருங்கள், கட் பீட் யூஸ் பண்ணுவோம். நான் காமிக்கிறேன். எல்லாமே ஸ்டிச்சஸுமே சேம் தான். நம்ம யூஸ் பண்ணுற மெட்டீரியல் மட்டும்தான் டிஃப்ரெண்ட். இப்போ இந்த இடத்துல லாக் ஸ்டிச் போடுறோம். உங்களுக்கு ஏதாவது டவுட்னால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணிங்கன்னா இது ஃப்ரீ கிளாஸுன்றனால எல்லாத்துக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம ஜர்தோசியில் போட்டுட்ருக்கோம். அடுத்து பாருங்கள், கட் பீட்டில் நான் போட்டு காமிக்கிறேன். நான் அடுத்த ஸ்டிச்சில் உங்களுக்கு கட் பீட், ஜர்தோசி, பீட்ஸில் 2 பீட்ஸாக நம்ம யூஸ் பண்ணி எப்படி ஸ்டிச் போடுறோன்னு ஆரி நீடிலில் போட்டு காமிக்கிறேன். பிகினர்ஸ்க்கு அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அதனால தான் நம்ம பிகினர்ஸுன்றனால இப்போ நான் இந்த ஸ்டிச்சை வந்து நார்மல் நீடிலில் காமிச்சிருக்கேன். நம்ம ஆரி நீடிலில் நல்லா போட்டு ப்ராக்டிஸ் பண்ணணும். நான் அடுத்த கிளாஸில் அதை போட்டு காமிக்கிறேன். இப்போ நம்ம ஜர்தோசி முடிச்சிட்டோம். இப்போ நான் கட் பீட் எடுத்திருக்கேன் பாருங்கள். 4 கட் பீட் எடுத்திருக்கேன். சேம் தான். இப்போ லாக் ஸ்டிச்சில் எடுத்தாச்சு. அந்த பக்கம் போட்டு பக்கத்தில் லாக் ஸ்டிச் எடுக்க போகிறோம். எடுத்தாச்சு. இப்போ அகைன் நான் 4 கட் பீட் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணி இந்த பக்கம் நம்ம உள்ள நீடில் விட்டு எடுத்துட்டு திருப்பி பக்கத்துலேயே நம்ம லாக் ஸ்டிச் போடுற மாதிரி எடுக்கிறோம். சேம் இதுவே தான், வேறு எந்த டிஃப்ரென்ஸுமே இல்லை. நீங்கள் போட போட உங்களுக்கு பழகிரும்.
டவுட்னால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.